வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பெருந்தலைவர் காமராஜர் பற்றி இழிவாக பேசிய திமுக எம்பி சிவாவின் பேச்சுக்கு பொறுப்பேற்று திமுக தலைவர் ஸ்டாலின் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என புதுச்சேரி அதிமுக வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக அலுவலக திறப்பு விழாவில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் வழங்கினார். பாக்குமுடையம்பேட் அரசு தொடக்கப்பள்ளிக்கு வருகை புரிந்த நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் அரவிந்த் விர்மானி பள்ளியின் செயல்பாடுகளை பார்வையிட்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். புதுச்சேரி ஊசுடு தொகுதியில் அடிப்படை வசதி செய்து தரக்கோரி முன்னாள் அமைச்சர் சரவணகுமார் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இனி வருவது விரிவான செய்திகள். நிதி கமிஷனில் புதுச்சேரியை சேர்க்க கோரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி சட்டப்பேரவையில் நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் அரவிந்த் விர்மானியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். புதுச்சேரி வந்த நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் அரவிந்த் விர்மானி புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். அவருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சால்வை அணிவித்து வரவேற்றார். உடன் சபாநாயகர் செல்வம், தலைமைச் செயலர் சரத் சௌகான், அரசு செயலர் முத்தம்மா ஆகியோர் உடனிருந்தனர். பின்னர் நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் அரவிந்த் விர்மானி அவர்களை சட்டப்பேரவை வளாகத்தில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் சந்தித்து புதுச்சேரியை நிதி கமிஷனில் சேர்க்க கோரி கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரி மாநிலத்தை நிதி கமிஷனில் சேர்த்து நிதி பற்றாக்குறையை போக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை நிதி கமிஷனில் சேர்த்துள்ள நிலையில் புதுச்சேரியை சேர்க்கவில்லை, புதுச்சேரியை உடனடியாக நிதி கமிஷனில் சேர்க்க வேண்டும், புதுச்சேரிக்கு தனி கணக்கு துவக்க வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனுவை பெற்றுக்கொண்ட அவர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக அலுவலக திறப்பு விழாவில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் வழங்கினார். புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக பொறுப்பேற்றுள்ள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் நேற்று ராஜ்பவன் தொகுதியில் காமாட்சியம்மன் வீதியில் தனது பாஜக கட்சி அலுவலகத்தை திறந்துள்ளார். இதற்காக திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. முதலில் பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் தனது குடும்பத்தாருடன் சாமிக்கு பூஜை செய்து வழிபாடு செய்தார். பிறகு தொகுதியின் வரைபடத்தை பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வைத்தார். இதையடுத்து அவருக்கு சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஜான்குமார், செல்வகணபதி எம்பி, முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் வில்லியம் ரிச்சர்ட், தீப்பாய்ந்தன், செல்வம், முன்னாள் எம்எல்ஏக்கள் அசோக் பாபு, வெங்கடேசன் மற்றும் பாஜக மாநில தொகுதி நிர்வாகிகள், தொகுதி முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து தொகுதி பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் வழங்கினார். முன்னதாக ஈஸ்வரன் கோவிலில் இருந்து ஊர்வலமாக பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கத்திற்கு சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோடை காலம் முடிந்தும் தொடர்ந்து அதிகரித்து வரும் வெயில் நேற்று 101.3 டிகிரி பதிவானதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். இந்த ஆண்டு கோடை காலத்தில் அக்னி நட்சத்திரம் துவக்கத்திலேயே விட்டு விட்டு மழை பெய்தது. கடந்த மாதம் வெயில் தாக்கம் அதிகமாக இருந்தது. இந்நிலையில் கோடை காலம் முடிந்தும் வெயில் தாக்கம் குறையாமல் இருந்து வருகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் 101.1 டிகிரியாக பதிவான வெயில் நேற்று மேலும் அதிகரித்து 101.3 டிகிரியாக பதிவானது. இந்த மாதத்திலேயே 8 முறை வெயில் சதமடித்துள்ளது. குறிப்பாக நேற்று இந்த மாதத்தின் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியதால் பொதுமக்கள் கடுமையாக அவதிக்குள்ளாகினர். புதுச்சேரியில் மதர் தெரேசா மற்றும் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி நுழைவுத் தேர்வு இரண்டும் ஒரே தேதியில் வருவதால் செவிலியர் மாணவர்கள் பரிதவிப்புக்குள்ளாகியுள்ளனர். கோரிமேடு மதர் தெரேசா சுகாதார அறிவியல் நிலையத்தில் எம்எஸ்சி நர்சிங், எம்ஃபார்ம், எம்பிடி உள்ளிட்ட முதுநிலை சுகாதார படிப்புகள் உள்ளன. இது தவிர பிஃபார்ம், பிஎஸ்சி, எம்எல்டி, பிஎஸ்சி, எம்ஆர்டி, டிஜிஎன்எம், போஸ்ட் பிஎஸ்சி, லேட்ரல் படிப்புகளும் உள்ளன. இந்த படிப்புகளுக்கு கடந்த 16ஆம் தேதி முதல் விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டு வருகின்றன. இளநிலை சுகாதார படிப்புகளுக்கு ஏற்கனவே விண்ணப்பிக்க கடந்த 7ஆம் தேதி வரை காலக்கெடு விதிக்கப்பட்டது. எம்எஸ்சி, போஸ்ட் பிஎஸ்சி உள்ளிட்ட முதுநிலை படிப்புகளுக்கு வரும் 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த செவிலியர் மாணவர்களுக்கு வரும் 27ஆம் தேதி நுழைவுத் தேர்வு நடக்க உள்ளது. அதே தேதியில் ஜிப்மரின் எம்எஸ்சி, MBH உள்ளிட்ட முதுநிலை படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வு நடக்க உள்ளது. இதனால் 2 நுழைவுத் தேர்வுக்கும் விண்ணப்பித்துள்ள செவிலியர் மாணவர்கள் பரிதவிப்புக்குள்ளாகியுள்ளனர். ஏதேனும் ஒரு நுழைவுத் தேர்வினை எழுத முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர்.
பெருந்தலைவர் காமராஜர் பற்றி இழிவாக பேசிய திமுக எம்பி சிவாவின் பேச்சுக்கு பொறுப்பேற்று திமுக தலைவர் ஸ்டாலின் பொது மன்னிப்பு கேட்க வேண்டுமென புதுச்சேரி அதிமுக வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு மிக நெருக்கமானவருமான பாராளுமன்ற உறுப்பினர் சிவா மறைந்த காமராஜர் பற்றி தரக்குறைவான கருத்தை தெரிவித்துள்ளார். கடந்த முறை கூட்டணியில் பாஜக இருந்தபொழுது பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை பேரறிஞர் அண்ணாவை பற்றி தவறாக பேசியதால் மத்தியில் பாஜக ஆட்சியில் இருக்கும் பொழுதே பாஜகவுடன் கூட்டணி இல்லை என ஆண்மையுடன் அறிவித்தவர் எடப்பாடியார். ஆனால் இன்று திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரசார் வெளியேற தயாரா? காமராஜர் பற்றி தவறாக பேசியது குறித்து திமுக தலைவர் ஸ்டாலின் பொதுமக்கள் மத்தியில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார். பெருந்தலைவர் காமராஜரை விமர்சித்த திமுகவை கண்டிக்க கூட திறனேற்ற கட்சியாக புதுச்சேரி காங்கிரஸ் உள்ளது என்றும், வரும் தேர்தலில் திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தாலும் காங்கிரஸ் தொண்டர்கள் திமுக வேட்பாளர்களுக்கு சரியான தண்டனையை வழங்க வேண்டும் என்றார். பாக்குமுடையாம்பேட் அரசு தொடக்கப்பள்ளிக்கு வருகை புரிந்த நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் அரவிந்த் விர்மானி பள்ளியின் செயல்பாடுகளை பார்வையிட்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். மத்திய அரசு நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் அரவிந்த் விர்மானி அரசுமுறை பயணமாக புதுச்சேரி வந்துள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்த அவர் பாக்குமுடையாம்பேட் அரசு தொடக்கப்பள்ளிக்கு வருகை புரிந்தார். வட்டம் ஒன்றின் பள்ளி துணை ஆய்வாளர் அனிதா மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கலைவாணி ஆகியோர் அவரை வரவேற்றனர். பள்ளியில் செயல்பாடுகளை அனைத்தையும் பார்வையிட்ட நிதி ஆயோக் உறுப்பினர் மாணவர்களுடன் கலந்துரையாடினார். ஆசிரியர் பாடம் நடத்தும் முறையை பார்வையிட்ட அவர் பள்ளியின் சிறப்பம்சமான மூலிகை தோட்டத்தை பார்வையிட்டு மாணவர்களிடம் மூலிகை செடிகள் குறித்து கேட்டறிந்தார். இந்த நிகழ்வின் போது பள்ளி ஆசிரியர்கள், ஊழியர்கள் உட்பட பலர் உடன் இருந்தனர். வில்லியனூர் சிவகணபதி நகரில் ரூபாய் 10 லட்சம் செலவில் சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி சிவகணபதி நகருக்கு உட்பட்ட ராகவேந்திரா நகரில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 9,93,000 மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன் மற்றும் திமுக நிர்வாகிகள், ஊர் முக்கிய உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஊசுடு தொகுதியில் அடிப்படை வசதி செய்து தர கோரி முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரணகுமார் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ஊசுடு தொகுதியில் உள்ள பல்வேறு கிராமங்களில் புதியதாக உருவாக்கப்பட்ட நகர்களுக்கு குடிநீர் வசதி, சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர கோரி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சரவணகுமார் பலமுறை அரசுக்கும் உள்ளாட்சித்துறை அதிகாரிகளுக்கும் மனுக்களாக கோரிக்கை வைத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் தொகுதி மக்களுடன் முன்னாள் அமைச்சர் சரவணகுமார் உள்ளாட்சித்துறை அலுவலகத்தில் அதிகாரிகளிடம் அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் முதன்முறையாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யும் வசதி மருத்துவமனையில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன், துணைத் தலைவர் ராதா ராமச்சந்திரன், கல்வி குழுமத்தின் முதன்மை இயக்க அதிகாரி டாக்டர் வித்யா ஆகியோரின் தீவிர முயற்சியால் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் ரத்னசாமி வழிகாட்டுதல்படி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் லாப்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சையின் மூலம் ஒரு சிறுநீரகத்தை பெற்று அந்த சிறுநீரகத்தை மற்றொருவருக்கு லாப்ரோஸ்கோபியின் மூலமாக பொருத்தும் வசதியை மருத்துவமனையின் மருத்துவர்கள் ஒன்றிணைந்து செயல்படுத்தி உள்ளனர். இதன் மூலமாக கடந்த மாதம் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த சிவா என்கிற 32 வயது இளைஞருக்கு லாப்ரோஸ்கோபி மூலமாக மாற்று அறுவை சிகிச்சை மூலம் சிறுநீரகம் வெற்றிகரமாக பொருத்தப்பட்டது. மேலும் இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கு மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஜோசப் ராஜ், உதவி கண்காணிப்பாளர்கள் டாக்டர் ராஜசேகர், டாக்டர் சுரேஷ் ஆகியோரின் மேற்பார்வையில் சிறுநீரக சிறப்பு அறுவை சிகிச்சையின் தலைமை மருத்துவர் டாக்டர் நீலமேகம் மற்றும் மருத்துவர்கள் ராஜசேகர், பிரபு, ஜெயஸ்ரீ, ஆர்த்தி, பூமா, இளையராஜா, காவியா மருத்துவ குழுவினர்கள் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்தனர். புதுச்சேரி அரசு பேட்கோ மூலம் ரூபாய் 22 லட்சம் மதிப்பில் கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பேட்கோ மூலம் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகர், பாடசாலை வீதி, அண்ணல் அம்பேத்கர் நகர் முதல் வீதி ஆகிய பகுதிகளில் ரூபாய் 22 லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து
விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் கார்த்திக் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட கே. குச்சிப்பாளையத்தில் புதியதாக அமைக்கப்பட்ட மின் மாற்றியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்து அர்ப்பணித்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கே. குச்சிப்பாளையம் கிராமத்தில் கடும் மின் அழுத்த குறைபாடு நிலவி வந்தது. இதனால் மின் உபகரணங்கள் அடிக்கடி பழுதானதால் மின் நுகர்வோர் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதையடுத்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மின்துறை அதிகாரிகளுடன் நேரில் ஆய்வு மேற்கொண்டு அப்பகுதியில் 200 கிலோவாட் திறன் கொண்ட புதிய மின் மாற்றி அமைக்கவும், எல்டி மின் பாதைகளை வலுவூட்டவும் மின்துறைக்கு பரிந்துரை செய்தார். இதன் அடிப்படையில் ரூபாய் 19.93 லட்சம் மதிப்பீட்டில் திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அரசின் அனுமதி பெறப்பட்டது. புதிய மின்மாற்றியை அமைக்கும் பணி நிறைவடைந்த நிலையில் துவக்க விழா நேற்று நடைபெற்றது. இவ்விழாவிற்கு அங்காளன் எம்எல்ஏ தலைமையேற்று புதிய மின்மாற்றியினை இயக்கி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இவ்விழாவில் திருபுவனை துணை மின் நிலைய உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், இளநிலை பொறியாளர் ராஜேந்திரன், மின்பாதை ஆய்வாளர் ரவிச்சந்திரன் மற்றும் ஊழியர்கள், கிராம மக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதன் மூலம் 200 மின் நுகர்வோர் பயன் பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் ஸ்லாம் உடற்பயிற்சி கூடம் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மூலகுளத்தில் இயங்கி வரும் கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் ஸ்லாம் உடற்பயிற்சி கூடம் திறப்பு விழா நடைபெற்றது. கல்லூரி வளாகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் விழாவின் தலைமை விருந்தினர்களாக புதுச்சேரி மாநிலத்தின் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள், முன்னாள் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினருமான ஏ.கே. சாய்ஜே சரவணகுமார், உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், சாம்பால் கல்வி அறக்கட்டளை மற்றும் பால்சன்ஸ் குழுமத்தின் மேலாண் இயக்குநர் முனைவர் சாம்பால் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவகுமார், சாம்பால் கல்வி அறக்கட்டளை குழுமத்தின் இயக்குநர் குமரவேல் மற்றும் நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் வாழ்வியல் கடைபிடிக்க ஒவ்வொருவரும் உடற்பயிற்சி முறையினை வேண்டியதன் கட்டாயத்தினை வலியுறுத்தினர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பெருந்தலைவர் காமராஜர் பற்றி இழிவாக பேசிய திமுக எம்பி சிவாவின் பேச்சுக்கு பொறுப்பேற்று திமுக தலைவர் ஸ்டாலின் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என புதுச்சேரி அதிமுக வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக அலுவலக திறப்பு விழாவில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் வழங்கினார். பாக்குமுடியம்பேட் அரசு தொடக்கப்பள்ளிக்கு வருகை புரிந்த நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் அரவிந்த் விர்மானி பள்ளியின் செயல்பாடுகளை பார்வையிட்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். புதுச்சேரி ஊசுடு தொகுதியில் அடிப்படை வசதி செய்து தரக்கோரி முன்னாள் அமைச்சர் சரவணகுமார் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.